கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயத்திற்கு சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு. திருவண்ணாமலை கிரிவலம் என்பது மிகவும் புகழ்பெற்றது. இந்த மலையையே சிவலிங்கமாக கருதி சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் எல்லோரும் வழிபட்டுள்ளனர். உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே திருவண்ணாமலை உள்ளதாக கூறப்படுகிறது. கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் பொன்மலையாகவும், இப்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் உள்ளதாக புராணங்களில் கூறப்படுகிறது. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும், 360 தீர்த்தங்களும், பல சன்னதிகளும், அஷ்டலிங்கங்களும் உள்ளன. இந்த மலையை ஒவ்வொரு திசையில் இருந்து பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனங்களை பெறலாம். இந்த மலைக்கு காந்த சக்தி உள்ளது.